இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கூட கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய வேதாகமத்திலே யோபுவின் புஸ்தகத்திலே இருந்து ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம் யாவருக்கு தெரிந்த வசனம் தான் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12 யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும், கவனிங்க, இங்கே ஆண்டவருடைய 2 வகையான ஆசீர்வாதத்தை குறித்து யோபு புஸ்தகத்திலே ஆவியானவர் பேசுகிறார். முன்னிலைமையில் அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம், அவன் ஒரு விசுவாசத்திலே ஜெயம் பெற்ற போது அவனுக்கு கிடைத்த 2வது ஆசீர்வாதம். அருமையானவர்களே, ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே அவருக்கு 7000 ஆடு இருந்தது, 14,000 ஆச்சு, 500 ஏறு அங்கே மாடுகள் இருந்தது, அதை நம்ம வருஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வகையான ஆசீர்வாதம் இல்லை. இங்கே யோபுவுக்கு தேவன் பல வகையான ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அருளி செய்திருந்தார். அந்த முன்னிலைமையிலே அந்த ஆசீர்வாதத்தை குறித்து யோபு பல இடங்களிலே, நல்லா கவனிங்க, பல இடங்களிலே அந்த ஆசீர்வாதத்தை அவர் பகிர்ந்து சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். குறிப்பாக 29வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே தேவன் அவனுக்கு கொடுத்த, யோபுவிற்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அவருக்கு கொடுத்த ஸ்தானங்களை எல்லாம் குறித்து அவர் தொடர்ந்து 29வது அதிகாரம் 30வது அதிகாரங்கள் எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கலாம். இங்கே இந்த 29வது அதிகாரத்திலே 5 விதமான ஆசீர்வாதங்கள், அதை யோபு நினைத்து பார்க்கிறார். 2 இடங்களில் அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது இருந்த சீர், எனக்கு உண்டாயிருந்த முன்னாட்களில் இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி 2வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் அந்த சீர் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். சீர் என்பது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 12-13 வகையான பொருள் இலக்கணத்தில் அதுக்கான காரியங்கள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் இப்ப சீரை குறித்து சொல்லும் பொழுது, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்கின்ற காரியங்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப யோபுவினுடைய முந்தின ஆசீர்வாதங்களிலே ஒரு 5 காரியங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. வாசிக்கலாம். 29வது அதிகாரத்தில் 2வது வசனம், நல்ல கவனிங்க. சென்று போன மாதங்களிலும், நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். பேனா விடுங்க, நான் சொல்ற பாயிண்ட்ஸை நீங்க அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. 5 பாயிண்ட் சொன்னா 5 பாயிண்ட்டையும் எழுதுங்க. பாட்டுத்தாளில் எழுதாதீங்க. ஒரு பாட்டுத்தாள் 3 ரூபாய். நம்ம மக்கள் பாடி பறந்துடுவேனேங்கிற வார்த்தையின்படி பாடி பறக்க விட்டுட்டு போயிருந்தாங்க. சர்வீஸ் முடிஞ்சோனையும் பாட்டுத்தாள் பொறுக்கிற வேலையே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அல்லேலூயா. பாடி பறந்துடுவேனேன்னு சாரா லவராஜ் பாடி முடிஞ்சோனையும் பறக்க விட்டு போயிருந்தாங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், ஒவ்வொரு புது பாட்டை அடித்து கொடுக்குறோம், ஒரு ஃபைல் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் குடும்ப ஜபத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். ஒரு 5 ரூபாய், ஒரு 5 ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து பாடிங்கன்னா ஒரு வீட்டு கூட்டத்துக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, சில பாயிண்ட்டுகளை சொல்லும் போது அங்கே குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும். முதல் காரியம், யோபுவுக்கு முன்னிலைமையிலே இருந்த ஆசீர்வாதங்களிலே 5 காரியங்களை சொல்கிறேன். அதில் ஒன்று, தேவன் யோபுவை ஒவ்வொரு காரியத்திலும் காப்பாற்றி வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
தேவனுடைய காப்பாற்றுதல் இல்லை என்று சொன்னால் யோபு உயிர் வாழ முடியாது. தாவீது தன்னுடைய நாட்களிலே அவன் அரசனாவதற்கு முன்பாகவும் அரசன் ஆனதுக்கு பின்பாகவும் யுத்தங்களை அவன் செய்து வந்தான். கட்டாயம் ஒரு யுத்தத்திலே அரசன் தான், ராஜா தான் முன்னிருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு யுத்தத்திலும் கூட தேவன் தாவீதை காப்பாற்றி வந்தார். 2-3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது போன இடங்கள் எல்லாம் கூட இருந்து கர்த்தர் இடப்படாராம், காப்பாற்றி வந்தார். யோபு எங்கெல்லாம் போனாரோ, கவனிங்க, பெரிய பிசினஸ்மேன். அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கடற்கரையிலே பயணப்பட்டு பல இடங்களிலே சென்று வாணிபத்தை அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். எவ்வளோ இடங்கள் அவர் போனாலும் கர்த்தர் யோபுவை காப்பாற்றி வந்தார். யோபுவினுடைய மனைவியை காப்பாற்றி வந்தார். யோபுவினுடைய பிள்ளைகளை காப்பாற்றி வந்தார். அவனுடைய தொழிலை காப்பாற்றி வந்தார். அவருடைய வருமானத்தை சத்துரு திருடாதபடி வருமானத்தை காப்பாற்றி வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப காப்பாற்றுதல் என்பதில் இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்ப யோபு அங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், ஆண்டவர் சென்ற காலங்களிலே அவர் தேவன் என்னை காப்பாற்றி வந்தார். நம்ம சுய பலத்துல அல்ல, கர்த்தர் காப்பாற்றுகிறதுனால தான் நம்ம ஜீவனம் பண்ண முடிகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுவோம். எவ்வளவு விபத்துகளை பார்க்கிறோம், எவ்வளவு நாசமோசங்களை நாம் பார்க்கிறோம். அவைகள் நமக்கு நேரிடாத அளவுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு வித கிருபையினால நம்மளை காப்பாற்றி வருகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுவோம். எத்தனை நபர்கள் கையொடிந்தவர்களாய் காலொடிந்தவர்களாய் எப்படியோ நிலைமையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவன் நம்மை எவ்வளவோ கிருபையாய் நம்மளை காப்பாற்றி வருகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார் என்கின்ற அந்த உறுதி எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கள்ளர்கள் அவனை கொன்று விடாதபடி சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்க மனதிலே கொள்ளணும். அப்போ அவன் சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல ஒரு பிரதான ஆசீர்வாதம், நம்மளை ஒவ்வொரு முறையும் நம்மளை அழிக்கும்படியாக சத்துரு ஏதோ ஒரு ஆயுதத்தை நமக்கு விரோதமாக வீசினாலும் அது நம்மளை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறபடினால கர்த்தர் அல்லேலூயா அந்த அழிவுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். வசனம் சொல்லுதில்லை, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி. அப்போ ஆண்டவர் முதலாவது காரியம் யோபு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், தேவன் எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, என்னை காப்பாற்றி வந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை காப்பாற்றி வருகிறார், என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். ஆண்டவர் தான் காப்பாற்றணும். நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு 1 மாதம் வீட்டுக்கே வரமாட்டான். ஆனால் அப்படி அல்ல, ஆண்டவர் காப்பாற்றுவேன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. கடலுக்குள்ளே முங்குனாலும் கையை விட்டு உங்களை தூக்கி பேதுரு மறுபடியும் போட்டுக்கு கொண்டு வந்து போல உங்களை காப்பாற்றி கொண்டு வருகிற தேவன் உண்டு. அதனால் மறந்து போகாதீர்கள். தேவன் யோபுவை காப்பாற்றி வந்தது அவனுக்கு கிடைக்கப்பெற்ற முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 3வது வசனம், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. நல்ல கவனிங்க, தேவன் அருளின வெளிச்சத்தினால். நல்லா கவனிங்க, இது நல்ல ஒரு சப்ஜெக்ட், நல்ல ஒரு படிப்பனை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. தேவன் எனக்கு என்ன அருளினாரா? வெளிச்சத்தை அருளினதினால் நான் எதை கடந்து போனேன்? இருளை கடந்து போனேன். அருமையானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், சிரிப்பு இருக்கும், சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும். யோபுனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவனும் சில நேரங்களில் சில இருளை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இருளுக்குள். அந்த இருளை யோபு கடப்பதற்கு ஆண்டவர் எதை அனுப்பினாராம்? வெளிச்சத்தை அனுப்பினாராம். ஒரு ஆமென் சொல்லுவோம். சில நேரங்களில் மனிதர்கள் தான் ஒரு இருளை
நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழில் காரியங்களிலே, பர்சனல் காரியங்களில், இருள் காரியங்களிலே, அது ஒரு பாவ காரியங்களாகவும் இருக்கலாம். நாம் விழுந்து போகாதபடி வெளிச்சமாகிய இயேசு அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, இருளை கடப்பதற்கு தேவன் யோபுவுக்கு எதை அருளினாராம்? வெளிச்சத்தை அனுப்பினாராம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இருள் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில, வாலிப காரியங்கள்ல கட்டாயம் இருள் வரும். இருள் என்பது பாவத்தை குறிக்கிற ஒரு காரியம். அது நம்மளை விழப்பண்ணும்படியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்புகிறார். அந்த வெளிச்சத்தில் நம்ம பிடிச்சோம்னா இருளை கடந்துடலாம். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, இருள் கட்டாயம், அது வெளிச்சம் வந்தால் தான் அந்த இருளுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். பல நேரங்களில் நிறைய குடும்பங்களில் இருள் சூழ்ந்து இருக்கிறது, காரிருள் சூழ்ந்து இருக்கிறது. அவங்க ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு அம்மையாரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பணம் இருக்குது, லைஃப் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறோம், நிறைய பேர் சந்திக்கிறோம். சுவிசேஷம் சொல்லும் போது அவருடைய வாழ்க்கை காரியத்தை பார்க்கும்போது இருள், அவங்களுக்கு வெளிச்சம் இன்னும் வரலை. ஆனால் நம்மளுடைய பாவ இருளிலிருந்து நாம் வெளிச்சத்துக்கு வரும்படியாக கர்த்தர் நமக்குள்ள ரட்சிப்பின் வெளிச்சத்தை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகள், இருளை கடக்க வேண்டிய சூழ்நிலை. ஐயோ, இந்த அவமானத்தை, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம பேஸ் பண்ண போகிறோம்னு ஜெபித்த போது தேவன் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி அதிலிருந்து நம்மளை கடக்க பண்ணி இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுவாங்க. அப்போ சில நேரங்களில் இருளை கடந்து தான் ஆகணும். ஆனால் அந்த இருளை கடக்க தேவன் இல்லாமல் கடக்க முடியாது. தேவன் எதை அனுப்பினாரா? யோபுவுக்கு வெளிச்சத்தை அனுப்பினார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, கடன்கிற ஒரு இருள், வியாதிங்கிற ஒரு இருள், சிறைப்பட்டிருக்கிற ஒரு இருள், வேதனைங்கிற ஒரு இருள் இருக்கிற நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது தேவன் வெளிச்சத்தை அனுப்புவார். அல்லேலூயா. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? கடந்து வந்துடலாம். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சொந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அப்படி கிருபை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இப்போ எது வேதம் சொல்லுகிறது? இருள் குடிகொண்டிருக்கிற ஸ்தலம் எங்கே என்று யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியே இருள் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் இருந்தது. இந்த இருளை விரட்டடிக்க தேவன் வெளிச்சத்தை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி, வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள். இப்படியாக இருள் கடக்க ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, சில இருளை கடக்க தேவன் என்ன பண்ணுவார்? சில பிரச்சனைகளை கடக்க, சில வேதனைகளை கடக்க, சில அவமானங்களை கடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? வெளிச்சத்தை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். யோபுவுக்கு வெளிச்சத்தை அனுப்பினார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால இதுல இருந்து மீள முடியாது நினைக்க வேண்டாம். ஒரு வெளிச்சம் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. ஆண்டவர் அதை அனுப்புனா நீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுவோம். மூன்றாவது, யோபுவுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் நீங்க வாசிக்கும் பொழுது அதுக்கு அடுத்த வாசிக்கலாம். தேவனுடைய, அந்த வார்த்தையை நல்லா அடிக்கோடிட்டு கொள்ளுங்க, தேவனுடைய ரகசிய செயல். நல்லா கவனிங்க, தேவனுடைய சீக்ரெட். யோபுவினுடைய ஆசீர்வாதத்துக்கான, பாதுகாப்புக்கான சீக்ரெட் அவனுடைய கூடாரத்தின் மேல இருந்தது. அவர் சொல்றாரு, தேவனுடைய ரகசிய செயல் எங்க இருக்கா? அவர் கூடாரத்தில் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே ரகசிய செயல் என்கின்ற அந்த வார்த்தை கருணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய கருணை யார் வீட்டில் இருக்கா? யோபு சொல்றாரு, என் கூடாரத்தின் மேல் என்ன பண்ணுது? இருக்கிறது. உங்க கூடாரத்தின் மேல என்ன இருக்கணும்? தேவனுடைய ரகசிய செயல் இருக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்பாக தேவன் நியாயம் தீர்க்க சங்கார தூதன் அனுப்பினார். தேவனுடைய ரகசிய செயல் எந்தெந்த வீட்டில் இருந்ததோ அங்கெல்லாம் யாரையும் பழி வாங்கலை.
அந்த தூதன் கடந்து போனான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்ப யோபுவினுடைய கூடாரத்தின் மேல என்ன இருந்ததுதான்? ரகசிய செயல் இருந்ததுதான். தேவனுடைய கருணை இருந்ததுதான். அதனாலதான் பிசாசை பார்த்து, என் தாசனாகிய யோபுவின் மீது கண் வைத்தாயோ அப்படிங்கும்போது அவன் சொல்றான், நாங்க ஏன் கண் வைக்க முடியும்? நீர் அவனுக்கு உண்டானதையும் அவனையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? தேவன் அடைத்த அந்த வேலியை எப்படி பிசாசினால தாண்ட முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஏன் என்று சொன்னா, தேவனுடைய வேலி அந்த குடும்பத்தில் இருக்கு, ரகசிய செயல் அங்கே இருக்கிறது. ஒரு ஆளிலே சொல்லுவோம். அது ஏன் இருந்தது அப்படின்னா, யோபுனுடைய வீட்டில் அதிகால பலி செலுத்துதல் இருந்தது. யோபுனுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்தது. யோபுனுடைய வீட்டில் தனி ஜெபம் இருந்தது. யோபுவினுடைய வீட்டில் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தைகள் பேசப்பட்டது. அதனால தான் அந்த கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? தேவனுடைய ரகசிய செயல், சில கருணை உங்கள் வீட்டில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கவனிங்க, உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். துதியின் சத்தம், நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க குடும்ப ஜெபம் இல்லை அப்படின்னா, இல்லாம கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணக்கூடாது, வருமுன் காப்போம். ஆமேன். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் கட்டாயம் இருக்கணும். அப்ப அவனுடைய கூடாரத்தின் மேல ரகசிய செயல். சாதாரணமால யோபு எவ்வளவு பெரிய பணக்காரன், அதிகாலையிலே எழுந்து தன் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கான பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த கூடாரத்தை கர்த்தர் வேலி அடைக்கிறார். பிசாசு உள்ள வர முடியாத அளவுக்கு உங்க குடும்ப ஜெபம் உங்க பிள்ளைகளை வேலி அடைக்கும். வசனத்தை கவனிக்கிறோம், உங்களை வேலி அடைக்கும். அல்லேலூயா. குடும்ப ஜெபங்கிறது மணிக்கணக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போதும். தேவனுடைய கருணை உண்டாக நீங்க கொடுக்க வேண்டியது என்னது? ஒரு 10-15 நிமிஷம் கொடுத்து பாருங்களேன். உங்க குடும்பத்துல யாருமே இல்லை, நீங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் குடும்ப ஜெபம் பண்றேன்னா அந்த குடும்பத்தில் ஆண்டவர் நானும் உன் கூட இருக்கேன்னு பக்கத்தில் வந்துருவாரு. நீங்க அவர் துணையா வச்சு ஜெபம் பண்ணலாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க உங்க பிள்ளை ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்படுங்க, பிரச்சனை கிடையாது, ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ரகசியத்தின் செயல் உங்க கூடாரத்தில் இருக்கணும். கட்டாயம் குடும்ப ஜெபம் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். தனி ஜெபம் இருக்கணும். அப்பதான் பிசாசு என்ன பண்ண முடியாது, அங்க உள்ள வர முடியாது. தேவன் வேலி போடுகிற நேரம் குடும்ப ஜெப நேரம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தயவு செய்து விட்டுறாதீங்க. நம்ம மக்கள் குடும்ப ஜெபம் ரொம்ப யோசிக்கிறாங்க. பசங்க பெருசாயிட்டாங்கன்னா என் குடும்ப ஜெபம் பண்ணக்கூடாதா? யோபு பிள்ளைங்களா என்ன குழந்தைங்களா? எல்லாம் கல்யாணம் ஆன பசங்க, கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி உள்ள பசங்க 7 பேர். ஒரு ஊழியக்கார் பேர் வச்சாரு. முதல் பையனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2வது பையனுக்கு திங்கக்கிழமை, 3வது பையனுக்கு செவ்வாய்க்கிழமை, 4வது பையனுக்கு புதன்கிழமை, 5வது பையனுக்கு வியாழக்கிழமை. எங்க போறீங்க? அல்லேலூயா. அப்புறம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, எல்லாமே கவனிங்க. ஒரு ஊழியக்கார் அழகா பேர் வச்சு ஒவ்வொரு அந்த நாளிலையும் அந்த சகோதரிகள் ஒவ்வொருடைய வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்களாம், விருந்து உண்டுவார்களாம். அந்த விருந்து சாலைக்கு ஒப்பிடுகிற காரியம் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்பமாக நம்ம வெளியில் போயிடுவோம் கல்யாணத்துக்கு, குடும்பமாக ட்ரெயினில் போவோம், குடும்பமாக பஸ்ஸில் போவோம், குடும்பமாக கோயிலுக்கு போவோம், எங்கேயோ குடும்பமாக சந்தோஷமாக ஊர் சுத்த போவோம், குடும்பமாக ஜெபம் பண்ண மாட்டோம். உங்கள் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் ரொம்ப இழுக்கக்கூடாது. ஒரே ஆளே ஜெபம் பண்ணி முடிச்சிடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு 5 நிமிஷம் துதி ஸ்தோத்திரம், ஒரு 5 நிமிஷம் ஒரு வேத பகுதியை வாசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நன்றி செலுத்துங்க. குடும்பத்தை காத்து வந்தீங்களே நன்றி சொல்லுங்க. தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்தின் மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பசங்க வேலையை முடிச்சுட்டு வரானுங்களா, படி முடிச்சு டே ஒரு 5 நிமிஷம் போய் தனியாக ஜெபம் பண்ணிட்டு வா, அனுப்பி பாருங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு டிவி பார்க்குற பழக்கத்தை நீங்கள் ரொம்ப கொடுக்காதீங்க. தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தில் இல்லாமல் பிசாசனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்துக்குள்ளே வந்துடும், போராட்டம் வந்துடும். அதனால் தயவுசெய்து வீட்டில் இந்த டிவி பார்க்கறது, நாடகம் பார்க்கறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்களா? ஆமாம். எதையுமே பார்க்காதீங்க. அதாவது பக்தி விருத்திக்காத காரியங்கள் பாருங்க.
ஏதாவது ஒரு நல்ல காரியம் பாருங்கள், அதுவும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்காதீங்க. யூடியூப்லேயும் மணிக்கணக்காக உட்காந்து செய்தியை கேட்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ரொம்ப போகாதீங்க. என்னைக்கா ஒரு நாள் 1/2 மணி நேரம் கேட்கல விட்டுருங்க, அதிலேயே போகாதீங்க. நீங்கள் ஆண்டவரோடு சீக்கிரட்டாக பேச ஆரம்பிங்க. கர்த்தர் அவர் ஏங்குவார். நான் உங்க கூட பேச நினைக்கிறேன், நீ அதிலேயே பார்த்துட்டு ஒன்றை முடிச்சுட்டு அடுத்த செய்தி அடுத்த சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி நான் உங்க கூட உறவாட? அல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல், அவன் சொல்றான், ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே இருந்தது. பிள்ளைங்க சொன்னோன்னே கீழ்படுறாங்க பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் நீதிமானுடைய வாசத்தில் கம்பீர சத்தம், யாருமே வரலையா? நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்கிற நேரம் ஒரு பாட்டை பாடி ஒரு வேளை உபவாசம் பண்ணி குடும்பத்துக்காக எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. எல்லா கடினங்களையும் உடைப்பார் ஆண்டவர். அவர் குடும்பங்களின் தேவன், அவர் குடும்பங்களின் தேவன். நீங்கள் ஆண்டவரை முன்னிறுத்துங்க, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் பாருங்க. அல்லேலூயா. அவரால் செய்ய முடியும். அதனால் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், உங்கள் வீட்டில் பாத்திரம் உள்ள வந்தாலே பிரசனத்தை உணரணும் மற்றவர்கள். அந்த அளவுக்கு உங்கள் கூடாரத்தில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். அதனால தான் சொல்கிறோம், யோபுவினுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல், அவருடைய கருணை இருந்தது, அவருடைய இரக்கம் இருந்தது. வனாந்திரத்தில் இருக்கிறோம், இது நமக்கு ஒரு கூடாரம். தேவனுடைய ரகசிய செயல் இங்கே இருக்கு. ஆமேன்னு சொல்லுவோம். எங்கெங்கேயோ திருடிட்டு போறாங்க, ஆண்டவர் இந்த வனாந்திரத்தில் ஆளே இல்லைனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. தேவனுடைய ரகசிய செயல், அவன் பிள்ளைகளுடைய கண்ணீர், உங்களுடைய ஜெபம் எல்லாம் இங்கே இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால ஜெபம் முக்கியம். வீட்டில் குடும்ப ஜெபம் முக்கியம். வீட்டிலே ஜெபம் பண்ணாம அங்கே ஜெபம் பண்ண போறேன், இங்கே ஜெபம் பண்ண போறேன், அங்கே ஜெபம் பண்ண போறேன். ஸ்டாப். நீ போறது நிப்பாட்டு. முதல்ல நீ இங்கே ஜெபம் பண்ணு. இங்கே நீ ஜெபம் பண்ண தெரியாம நீ எங்க போய் ஜெபம் பண்ணி உனக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்காது. முதல்ல வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே ஜபத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரும்போது எங்கே போனாலும் அந்த ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு கடந்து போகும். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எங்கெங்கேயோ கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டில் ஜபமே இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? உங்கள் வீடு ஜப வீடாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தில் இருக்கணும். நீங்கள் ஜெபிக்க உங்களுக்கே தெரியாது, ஒரு வேலியை போடுவார் பிசாசு. என்ன பண்ணுவான்? நீங்கள் ஜெபிக்காமல் வேலியை பிடுங்க முயற்சி எடுப்பான். நீங்கள் ஜெபிக்கலைன்னா அந்த வேலி கரெக்டாக இருக்குன்றீங்க, ஒன்றா பிடுங்க வருவான். எக்கான்னு ஒருத்தர் வருவான், இந்த குழுவை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கம்மியில் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கிக்குவோம் பாசங்கிற மாதிரி இருக்கீங்க. வாங்குவீங்களா? கடனெல்லாம் வாழுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேலையை தந்திரமா வரும், பிசாசு தந்திரமா நுழைவான். அவர் வாசலா இருக்கிறாரு, ஆனா கொல்லப்புறத்தில் வருவான்னு சொல்லி பைபிள யோவான்ல நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு. ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்கணும். அவருடைய வேலி இருக்கணும். ரத்தத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை ஜோம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வீட்டில் அந்த ரகசிய செயல் கருணை இருக்கும் பொழுது உங்கள் வீடு கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுற, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? குடும்ப ஜெபம் பண்ணுறவங்களாம் கை தூக்குங்க. ஃபேமிலி ஜெபம் நல்லா கை தூக்குங்களேன். நல்லா. வெரி குட், வெரி குட். ஓகே. ஜெபம் பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வார். 10 நிமிடம் 15 நிமிடம் போதும். நீங்கள் கொடுக்கறது ஒரு கருணையை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு. யோபு குடும்பத்துக்கு சோதோம் கொமோரா பட்டணத்தில் அழிவு வந்தபோது அவன் குடும்பத்தை மட்டும் எல்லார் கண்ணுக்கு பானத்துக்கு தூக்கிட்டு போனார் ஆண்டவர். இங்கே அழிவு இருக்கு, அங்கே பார்த்தா 2-4 பேரை தூக்கிட்டு போகிறாங்க. காட்சியை பார்க்குறாங்க. ஐயோ எங்களை தூக்கிட்டு போங்க, எங்களை தூக்கிட்டு போங்க, எங்களை தூக்கிட்டு போங்கன்னு தூதன் தூக்கிட்டு போகிறான் பாருங்க. சோதோம் கொமோரா பட்டணம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. 4 பேர் பறக்கும் போது கண்ணுக்கு தெரியாதா? அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுவோம். இப்போ பறக்கிற பைக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நீங்கள் வேனில் வரீங்க, அடுத்த சந்ததி பறந்தே வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்ல முடியுங்களா? 1.5 கோடிக்கு வந்துருச்சு. இன்னும் போக 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 அடுத்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருவாங்க, உங்கள் எல்லாருக்கும் பறக்கும் பைக் தருவோம்னு சொல்லிட்டு. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிங்களா? அல்லேலூயா. இட்ஸ் ட்ரூ. இதெல்லாம் நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லலை, இதெல்லாம் நடக்கும். வேதாகமத்து கடைசி காலத்தில் அறிவு பெருத்துரும், ஆனால் ரட்சிப்புக்கு உள்ள அறிவு வராமல் போயிடும். அறிவு பெருத்தும் அறிவில்லாத ஜனங்க தான் கடைசி காலத்தில் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? உலக அறிவு பெருத்தும், இயேசுவை குறித்த அறிவில்லாதவங்க
அறிவு கெட்ட ஜனம்தான். நமக்கு உலக அறிவு இல்லைனாலும் இயேசுவை குறித்து அறிவு இருக்கிறதுனால நீங்களும் நானும் அறிவுள்ள ஜனம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க உங்களை அறிவுள்ள ஜனங்கிற அதுக்கும் ஆமேன்றீங்க. நல்ல சத்தமா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்தில் இருக்கணும். 4வது வசனம் வாசிக்கும் பொழுது, 4வது காரியம் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நல்லா கவனிங்க. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இது மிக முக்கியம். வாக்கு தத்துவம் நிறைய ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அந்த வார்த்தையை கவனிக்க. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட என்னாலும் இருக்க ஆசைப்படுகிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்க ஆசைப்படுகிறார். நீங்கள் எங்கே போனாலும், வேலைக்கு போனாலும் நீங்கள் ஆண்டவரை கூட்டு போயிடணும். இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, என் கூட வாங்கன்னு சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்கே பிரயாணப்பட்டாலும் ஆண்டவரே என் கூட வாங்கன்னா உங்களோடு கூட இருப்பார். என் கூட வாங்கினா எங்களோடு இருப்பார். ரொம்ப காலத்துக்கு முன்பாக நம்ம சர்ச்சில் ஒரு ஊழியர் கூட்டம் ஒன்று போட்டோம், காந்தினில். அதில் அப்துல் காதர் ஒரு ஸ்டோரி சொன்னார். கொஞ்ச நாள் முன்னாடி ஷார்ட்ஸ் கூட போட்டோம். ஒரு குடும்பத்தில் கவனிங்க, பிள்ளைகள் அவங்க எல்லாம் பிக்னிக் போகிறாங்க. அப்போ காரில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்து வச்சுருக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்கள் போகிறீங்களே ஜோம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவர் உங்களோடு கூட வருவார் அப்படி. ஏமா ஏற்கனவே கார் ஃபுல்லுமா, இங்கே ஆண்டவருக்கெலாம் இடம் கிடையாது. சப்போஸ் ஆண்டவர் உள்ளே வரணும்னா முட்டை வாங்கி வச்சுருக்குறோம், அந்த முட்டை பாக்ஸில் வேணால் இடம் இருக்குது, ஆண்டவர் வந்து அதில் உட்காரட்டும் சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு ஜோமன்ட்டு போங்க, ஆண்டவர் கூட வரும் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய க்ரஷ், வண்டி அப்பளம் போல் நொறுங்கி அத்தனை பேர் இறந்து போனாங்க. அந்த பொண்ணு சொன்னது, முட்டை பாக்ஸ் தான் இருக்குன்னு. அந்த முட்டை பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரு முட்டை கூட உடையாமல் இருக்கு. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர் கூட இருந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். எலியேசர் 500 கிலோமீட்டர் தாண்டி பொண்ணு பார்க்க வர்றாரு. ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் பிரயாணம் வாய்க்க பண்ணினது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ எப்பொழுதுமே எனக்கு யார் இல்லைன்னு சொல்லாதீங்க, என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லவர், அல்மைட்டி காட், சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். யோபு பெரிய பணக்கார, நான் ஒண்ணு இல்ல, சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எவ்வளோ அருமையானது, மகத்துவமானது. எங்கே போனாலும் பிரயாணங்களில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போதே ஒரு ஜோமன்ட்டு போ, ஆண்டவரே என் கூட வாங்க, சர்வ வல்லவர் கூட வரணும், ஸ்கூலுக்கு வரணும், காலேஜுக்கு வரணும், பைக்கை ஓட்டும் போது வரணும். அப்போ தான் நம்மளை முட்டுதுன்னு ஒருத்தர் வருவான், ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், உங்களோடு கூட இருக்கிறார். மறந்து 5வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வாசிக்கும் பொழுது 5வது வசனம் வாசிங்க. 6வது வசனம் நல்லா கவனிங்க. என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த வார்த்தையை அடிக்கொடுங்க, செல்வ நாட்கள். போதும், அந்த செல்வ நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாக இருந்துதான். இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு, ஆடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் முன்னிலைமையை அவர் எடுத்து சொல்லும்போது, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாலை காய்ச்சி உரையை எடுத்து அதை நெய்யாக்க எவ்வளோ வேலை. நெய்யினால் கழுவினேன் அப்படின்னா அவ்வளவு சிறப்பு மிக்க செல்வந்தனாக இருந்தேன்.
நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, செல்வ நாட்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆனால் ஜெபிக்கணும், எவ்வளவு செல்வங்கள் வந்தாலும் உங்கள் செல்வம், நீங்கள் எங்கள் செல்வம் யாரு? நீங்கள் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம். நம்முடைய செல்வம் யாரு? அல்லேலூயா. வசனத்தில் ஒரு வசனம், சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, எனக்கு எந்த இடம் ஞாபகம் இல்லை. 16வது சங்கீதம் 2வது வசனம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர். சங்கீதக்காரன் சொல்றான், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். நம்முடைய செல்வம் ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாதான் செல்வ செழிப்பு நமக்குள்ள வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம், சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோம். பைபிளில் செல்வம்னு பேர் இருக்கு, ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், ராம்னு பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு. படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கு நல்ல விளக்கம். என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ நமக்கு தான் செல்வம் தேவை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். பிள்ளை செல்வம் தேவை, கல்வி செல்வம் தேவை, வீடு என்கின்ற செல்வம் தேவை, ஞானங்கிற ஒரு செல்வம் தேவை, சந்தானங்கிற எங்க செல்வம் தேவை. ஏராளமான செல்வங்கள் யாருக்கு தேவை? நமக்கு தான் தேவை. அவன் சொல்றான், என் செல்வம் உமக்கு வேண்டியதிராமல். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர். அந்த செல்வ நாட்களின் சீர், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து அவனுக்கு எண்ணெயை கொண்டு வந்தாங்களாம். அந்த செல்வ நாட்களின் சீர் எனக்கு இப்போது உண்டாயிருந்தால் நல்லமாயிருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கணும். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராக நடந்தால் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதத்தை கேட்டு ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரராக நடந்தால் இருக்கிற ஆசீர்வாதம் ஏற்கனவே உள்ளதும் சேர்த்து போயிடும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆனால் ஆண்டவருக்கு என்ன ஆசைனா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. என்னாகும் 24:1 வாசிக்கும்போது, உங்களை ஆசீர்வதிப்பதே. யோபு மட்டும் அப்படிதான் கிடையாது, உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தாட்டு பெருசாக இருக்கணும், உங்களுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கணும். ஒரு கார் வியாபாரி எனக்கு தெரியும், நல்லா கவனிங்க. அவர் ஒரு இடையில ஒரு நாள் பார்த்தேன், இம்மானுவேல் பாஸ்டர் நான் எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னா. என்னையா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் இன்னைக்கு இது வியாபாரம் ஆசீர்வாதத்துக்கு இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு. என்னையா சொன்னேன்? நம்ம சொல்லிட்டு வந்துடும், நமக்கு மறந்து. என்னையா சொன்னேன்? நான் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சு 1 காரு 2 காரு விற்றுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் மாற்றி யோசிங்க, கொஞ்சம் விசால பார்வையை பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஏராளமான காரை வச்சு பெரிய கடையை வச்சுட்டேங்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எவ்வளோ வச்சாலும் நமக்கு ஒரு கார் கொடுக்க மாட்டேங்க. நான் இவங்ககிட்ட கார் வாங்க நமக்கு எண்ணமும் கிடையாது, அவரை பார்க்கணும். அல்லேலூயா. நான் கேட்டால் கொஞ்சம் அழுத்தி கேட்டால் கொடுப்பாங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்ல. இந்த காரை வாங்கிட்டு அப்புறம் தள்ளு தள்ளு தள்ளுன்னு போனா, அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுவோம். நீங்கள் எங்களை கிருவாமண்ணா நீ எந்த காலத்தில் வாங்கி காரை ஓட்ட. சந்தானங்களுக்கு கொடுப்பார். உட்கார் பாட்டி. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் கொடுப்பார். செல்வ நாட்கள் சொல்லுங்க, எனக்கு செல்வ நாட்களை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. அந்த செல்வ நாட்கள் பாதங்களை நெய்யில கழுவினாராம். ஒரு மனுஷன் இருந்தார், இன்னைக்கு கொஞ்சம் கடனில் இருக்கார். அவர் சொல்லுவார், ஐயா எங்கள் வீட்டில் 25 லட்ச ரூபா கேஷ் அப்படியே கட்டில் மேலே இருக்குயா, அந்த டேபிள் மேலே 25 லட்ச ரூபா கேஷ் எல்லாம் வச்சுருப்பேன். 25 லட்சம் வச்சுருந்தாராம். இன்னைக்கு கடனில் இருக்கிறார். போய் எவ்வளோ சொல்லி சில காரியங்களை சரிப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். 80 லட்ச ரூபா ஒருத்தன் கடன்லேருந்து ஜாக போனால பிடிச்சி காப்பாற்றி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதாவது நம்ம சபைக்கே வராத சில ஆட்களுக்கு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். யாராக இருந்தாலும் அவங்க கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்தால் போதும். ஆமேன்னு சொல்லுவோம்.
அவன் கெட்டினது எல்லாம் வெந்தது எல்லாம் ஒரு நாள் அங்கே ஆண்டவருடைய நமக்கு பலனை தருவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. செல்வ நாட்களின் சீர் சோமனு என் நகை அடமானத்தில் இருக்கக்கூடாது, மீட்கணும் ஆண்டவரை. அல்லேலூயா. கேளுங்க, செல்வ நாட்களை கொடுங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ளஸ் பண்ணுவார். ஆளுக்கு 10 லட்சம் செக்கை கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த வாரமே இடத்த முடிச்சிடலாம். அல்லேலூயா. வர மாட்டீங்க. நான் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாருங்கிறேன். நான் கூட யோசித்தேன் பல நேரங்களில், 4 லட்சம் ரூபா முதலீடு பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமேன்ட்டு. இந்த 4 லட்சத்தில் ஒரு 4 ஏக்கர் எங்கேயா வாங்கி போட்டு தான் இன்றைக்கி அதுக்கு 1 கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் நான் அதை செய்யலை. ஏன்னா நான் வியாபாரம் பண்ணி வாங்கக்கூடாது ஆண்டவரை. சொல்லுங்கள், நான் வியாபாரம் பண்ணி வாங்கக்கூடாது. என் டேலண்ட்டை வச்சு ஒன்றை வாங்கி போட்டு பார்த்தா நான் வாங்கினதா இருக்கணும். நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கணும்ல. ஏன் நான் ஊழியக்காரனை வியாபாரம் பண்ணி நான் என் டேலண்டில் நான் பண்ணால் எப்படி இருக்கும்? நிறைய ஊழியக்காரங்க போய் சிட்டை கட்டுறாங்க, மாதம் சீட் எடுக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. எனக்கு அதில் கர்த்தர் விடலையே. நான் ஏதாவது ஒரு சீட்டு போடலாமா, ஏதாவது சேர்த்து வைக்கலாமான்னு நம்ம அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. நீ பேசாமல் சொல்கிறத மட்டும் செய்யுங்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு சேவிங்ஸாவது நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாதங்களை நெய்யினால் கழுவி கண்மலையிலிருந்து தேனை சொல்ல, கண்மலை உச்சியின் தேனினால் உன்னை போஷிப்பேங்கிறார்ல. உச்சிதமான கோதுமையினால நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பணம் வந்துச்சுன்னா அன்னைக்கே காலி பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? சேமிக்கிறத சேமிங்க, கர்த்தருக்குள்ளதை கர்த்தருக்கு எடுத்து வைங்க, கடன் அடைக்க வேண்டியதை அடைங்க. கடனை அடைக்காம ட்ரெஸ்ஸு கடைக்கு போவாதீங்க. முதல்ல இந்த இடத்துக்கு என்னைக்கு அட்வான்ஸ் போட்டானோ, நான் எனக்குன்னு ட்ரெஸ்ஸே எடுக்க கிடையாது. எங்கள் வீட்டுக்காரன் வலு கட்டாயமாக என் சண்டையை போட்டு கூப்பிட்டு போய் ஒரு சட்டையை எடுத்துக்கும். இவ்வளோ வருஷம் இன்னையா எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற அவன். அல்லேலூயா. கோல்பேட்டில் பேசுவாங்க, அவன் ராயலாக போயிட்டு இருக்கான் ஒன்றுமே இல்லாமல். என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி இருக்கீங்க, பொழைக்க தெரியாத ஆளுங்க. எனக்கு பொழைக்கிறதுக்காக நான் ஊழியத்துக்கு வரலையா, கர்த்தருடைய ராஜ்யத்தை பரப்புறதுக்கு தான் வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஏன்னா பேர் புகழை சம்பாதிக்கவா ஒரே யூடியூப்பில் போட்டு நம்மளை போய் பெரிய ஆளை அதை வச்சு ஒன்றும் கிடையாது. அது சும்மா படம் காமிக்கிற வேலை, அவ்வளோதான். நம்ம தனிப்பட்ட விதத்தில் சாட்சி, தேவனை பிரியப்படுத்துகிறது, இதுதான் நமக்கு முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், செல்வ நாட்களை உங்களுக்கு தருவார். முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையில் அதிக செல்வத்தை உனக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். செல்வ நாட்களை தருவார். நீங்களாம் சிலருக்குள்ள ஃபீலிங், நகை போகிற விலையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு நகை வச்சிருந்த ஆண்டவரேன்னு ஒரு மனசுல, இப்ப அது இல்லாம இருக்கே. அல்லேலூயா. தானியேல் இங்கேருந்து பார்த்தா பல்ல காமிக்கிறாரு. 17 பவுன் நகை, 15 பவுன் நகை, நான் 15 லட்சத்துக்கு அதிபதியா இருந்திருப்பேன். இப்போ உள்ள கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தருவார். அதனால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க கேளுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல என் கடனை அடைச்சு வெளியே வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வருமானத்தில் சத்துரு கை வைக்காதபடி தேவனுடைய ரகசிய செயல் அதில் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 10,000 போகுது, 5,000 போகுது நினைக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். 5 வகையான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். 1, அவனை காப்பாற்றி வந்தார். உங்களை என்னை காப்பாற்றி வருகிற தேவன். இருள் வரும், அதை கடக்க தேவன் வெளிச்சத்தை அனுப்புவார். பிரச்சனை வரும், அதை ஜெயிக்க வழிகளை கர்த்தர் நமக்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தில் ஜெபம் இருந்தா தேவனுடைய ரகசிய ஜெயல் உங்களுடைய கூடாரத்தில் இருக்கும். அல்லேலூயா. சர்வ வல்லவர் கூட இருக்கிறார். உங்க கூட யார் இருக்கிறார்? மனுஷன் இல்லை, வீட்டுக்காரில், மனைவி இல்லை, சர்வ வல்லவர் என் கூட இருந்தார் சொல்றாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். எங்க வியாபாரத்துக்கு போனாலும் என்ன காரியமும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. கடைசியா செல்வ நாட்களின் சீர் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்படி எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராபாலா ரீகாலா ரீமாலா ரூபாலா ஷாமாலா பஹாராபா. நல்ல வாய்களை